பிட்ச் டெக் இந்த வார்த்தை சிலவங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பட் சிலவங்களுக்கு அது தெரியும். ஓகே, புதுசாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிட்ச் டெக் அப்படிங்கிறது ஃபிலிம் மேக்கிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இது ஒரு ஃபிலிம் மேக்கராக இல்லை, நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு ப்ரொடியூசரை போய் மீட் பண்ணுறீங்கன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் இது. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. பிட்ச் டெக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இந்த வார்த்தை வேணால் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பட்டு சுருக்கமாக சொல்லணும்னா பிட்ச் டெக் அப்படிங்கிறது ஒரு சின்ன பிள்ளையார் சொல்லி தான். ஹலோ ஃபிலிம் மேக்கர்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய பேர் யோகேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஆல் அழகராஜா சேனல். இந்த சேனல் யாருக்கானது அப்படின்னா, நானும் ஃபிலிம் மேக்கர் ஆகணும், ஃபிலிம் மேக்கிங்கில் ஏதாவது கற்றுக்கணும், டிப்ஸ் ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்ச் டெக். முதல்ல இந்த பிட்ச் டெக்குக்கான வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். பிட்ச் டெக் அப்படிங்கிறது சினிமாவில் மட்டும் கிடையாது, நிறைய பிஸ்னஸில் நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. முக்கியமாக இந்த பிட்ச் டெக் அப்படின்னு என்னென்னா, உங்கள் இன்வெஸ்டரை கவர்றதுக்கான ஒரு சின்ன ஃபார்முலான்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்க, இப்போ நீங்கள் ப்ரொடியூசரை பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் ப்ரொடியூசரை நீங்கள் கேட்ச் பண்ணுறதுக்கான உங்கள் ப்ரொடியூசரை ஓகே பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஃபார்மேட்டு தான் இது. ஸோ இது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளால் நகர முடியும். பிட்ச் டெக் உங்களுடையதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியம். இந்த பிட்ச் டெக்னா சுருக்கமாக சொல்லிடுறேன். உங்கள் கையில் கதை இருக்குது, ஸ்டோரி இருக்குது, ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி போர்டு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கீங்க. பட் பிட்ச் டெக்குனா என்னென்னா, உங்கள் கதைக்கு ஒரு சின்ன முன்னோட்டம் மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதில் பட்ஜெட் என்ன, இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் பிட்ச் டெக் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ப்ரொடியூசர் இந்த பிட்ச் டெக்கை பார்த்து ஓகே பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டாக உங்கள் கதையை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு, அதாவது ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவார், கதையை படிக்க ஆரம்பிப்பார். அது ஓகே ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த பிட்ச் டெக்கை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக சொல்கிறேன், நோட் பண்ணிகிட்டே வாங்க. நம்பர் 1, லாக் லைன், இல்லைன்னா ஒன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லாக் லைன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, உங்களுடைய மொத்த கதையோடைய ஒரு ஒன் லைனாக இருக்கணும். உங்கள் மொத்த ஸ்டோரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் லைன் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஒரு படத்துக்கு எடுத்தால் ஒன் லைன்னா என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுடைய படத்துடைய லாக் லைன், அந்த ஒன் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கணும். ஒரே வரியில் சுருக்கமாக என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். நம்பர் 2, ஜானர். உங்கள் படம் வந்து எந்த ஜானரில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறீங்களா, இல்லை ஹாரரா, இல்லை சயின்ஸ் ஃபிக்ஷனா அப்படிங்கிறது உங்களுடைய ஜானரை நீங்கள் வித் எக்ஸாம்பிளோட சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் மிஸ்கின் சாருடைய படமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் டோன்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் படம் எந்த டோனில் இருக்குது, அது ஹாரரா என்னங்கிறது அந்த ஜானரை தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும், வித் எக்ஸாம்பிளோட பண்ணணும்ட்டு இல்லை, எக்ஸாம்பிள்ஸோட. பட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கு. ஓகே, இந்த படம் இப்படி தான் வரப்போகுதுங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்குன்னா நீங்கள் வேறு ஏதோ ஒரு படம், ஏதாவது ஒரு ஹாலிவுட் படமோ இல்லை வேறு ஏதோ ஒரு படத்துடைய ரெஃபரன்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணலாம் அதில். ஸோ ஜானருங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நம்பர் 3, பிளாட் சம்மரி, இல்லைன்னா கதை சுருக்கம். இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய படத்தை வந்து ஒரு 80 சீனு கிட்டத்தட்ட வந்து ஒரு கொயர் ஃபுல்லாக நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்தோடனே ப்ரொடியூசர் அதை எல்லாத்தையுமே ரீட் பண்ண மாட்டாங்க. உங்களுடைய கதையோட சுருக்கம் மிஞ்சி போச்சுன்னா அது ஒரு 1-1.5 பக்கத்துக்குள்ளார உங்களுடைய கதையை வந்து நீங்கள் சொல்லியிருக்கணும். அதாவது சுருக்கமாக என்ன உங்கள் கதையில் ஸ்டார்டிங் டு எண்டு என்ன நடக்குதுங்கிறது ரொம்ப வேர்டிங்ஸ் எல்லாம் போடாமல் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி ஒரு 1.5 பேஜுக்குள்ளார வர மாதிரி உங்களுடைய கதைகளை நீங்கள் அங்கே சொல்லணும். இதுக்கு பேர் தான் பிளாட் சம்மரி, இல்லைன்னா கதை சுருக்கம்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயமும் உங்களுடைய பிட்ச் டெக்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். நம்பர் 4, காஸ்டிங். உங்கள் படத்தில் யாரை காஸ்டிங் பண்ண போகிறீங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதிட்டீங்க, ஜெயம் ரவி வச்சு படம் பண்ணுறீங்க, இல்லைன்னா வந்து ஒரு விஜயோ அஜித்தோ இல்லை ரஜினியோ யாரையாவது ஒருத்தரை வச்சு நீங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் அதில் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்டிங் ஒரு 40 இயர் ஓல்டு மேன், இல்லைன்னா இந்த வயசுக்கு இந்த கேரக்டர்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து ஜெயம் ரவியை போகலான்ட்டு இருக்கேன், இல்லை ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும். ஹீரோ யாரெல்லாம் வச்சு நீங்கள் படம் பண்ண போகிறீங்க, அதே
மாதிரி ஹீரோயின் யாரை யாரை வச்சு படம் பண்ணலான்ட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு 2-3 ஆப்ஷன்ஸ் கூட அந்த காஸ்டிங் ஆப்ஷன்ஸை நீங்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணணும். அதாவது உள்ளே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் நீங்கள் கொண்டு வர வேண்டாம், பட் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ஹீரோ, ஹீரோயின், வில்லன், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கதைக்கு தேவையான கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக டிஃபைன் பண்ணணும். இவங்களுக்கு எத்தனை ஏஜ் இருக்கணும், இந்த மேல் ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் இருக்கணும், ஹீரோக்குனா என்ன ஏஜ், ஹீரோனா நான் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன், ஹீரோயின்னா நான் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ காமெடி ட்ராக் இருக்குன்னா காமெடி யார் பண்ண போகிறாங்க, அந்த காமெடியின் யார், ஒரு 2-3 பேர்த்த, இப்படி எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் டிஃபைன் பண்ணணும் உங்கள் காஸ்டிங்களோடைய அந்த பேப்பரில். ஸோ இதையும் ரொம்ப முக்கியமான விஷயம். இது 4வது பாயிண்ட். நம்பர் 5, லொக்கேஷன். இப்போ உங்களுடைய கதை, உங்கள் ஸ்டோரி எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் லியோ படம் எடுத்துட்டிங்கன்னா காஷ்மீரில் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து சில அந்த செட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் சிலதெல்லாம் சென்னையில் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி உங்களுடைய படம் அந்த ஷூட்டிங் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் நடக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அது பழைய படத்தோடைய ரெஃபரன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஹாலிவுட் படம் எந்த மாதிரியான ரெஃபரன்சஸாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு பிச் டெக்கை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் கூட நீங்கள் அது சொல்லிகிட்டே வாங்க. இந்த படத்துக்கான லொக்கேஷன் இப்படி தான், இந்த லொக்கேஷன் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் கொடைக்கானலோ உள்ள ஊட்டியோ இந்த மாதிரி இடத்துல பண்ணுறீங்கன்னா அந்த லொக்கேஷனுடைய ஃபோட்டோவோ ஸ்னாப்ஸஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பிக்சரை நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அவங்க அதை பார்க்குறப்போ வந்துட்டு அவங்களுக்கு அது மைண்டில் வந்து ரீட் ஆகும். ஓகே, இந்த படம் இந்த லொக்கேஷனில் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ லொக்கேஷன்னா நீங்கள் மொட்டையாக இந்த லொக்கேஷன்னு எழுதாமல் அந்த லொக்கேஷனுக்கான ரெஃபரன்ஸ் என்ன இருக்கோ அதையும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்க, ட்ரை பண்ணுங்கள்ல கொடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா. நம்பர் 6, டைம் டியூரேஷன். அந்த காலம், உங்களுடைய படத்துடைய மொத்த ஷூட்டிங்குமே எவ்வளோ நாளுக்குள்ளே எடுத்து முடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா. ப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளோ நாளுக்குள்ளே எவ்வளோ நாள் எடுக்க போகுது. ப்ரொடக்ஷன் உருவாக்கம், அதாவது நீங்கள் ஷூட்டிங் டைம் இருக்கு இல்லையா, அந்த இது எவ்வளோ நாள் நீங்கள் ஷூட் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, எடிட்டிங்க்கு எவ்வளோ நாள் ஆக போகுது, அதே மாதிரி டப்பிங்க்கு எவ்வளோ நாள், கலர் கிரேடிங்க்கு எவ்வளோ நாள், இப்படி டீட்டெயிலாக எழுதணும். உங்களுடைய டியூரேஷனை அந்த சார்ட் எடுத்து பார்க்குறப்பே ப்ரொடியூசருக்கு தெரியணும். ஓகே, ஒரு 8 மாதம் ஆகுதா, 8 மாதத்தில் எவ்வளோ நாள் ப்ரொடக்ஷன், எத்தனை நாள் ப்ரீ ப்ரொடக்ஷன், எத்தனை நாள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்க போகுது. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே தெளிவாக இருக்கணும். உங்கள் எடிட்டிங்க்கு வந்து எவ்வளோ நாள் எடுத்துக்க போகிறீங்க, அதாவது எக்ஸாக்டாக இருக்கணும்னு சொல்ல வரல, மேபி அதிலிருந்து ஒரு 100 or 50 days முன்ன பின்ன இருக்கலாம், தப்பில்லை. பட் ஓவராலாக கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ நாள் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ அதை உங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா அப்போ தான் அவருக்கு அந்த பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டியூரேஷன் ரொம்ப மஸ்ட். அதாவது படத்தோட டியூரேஷன் சொல்லலை, உங்கள் படத்துடைய மேக்கிங்க்கான எத்தனை நாள் ஆக போதோ அதை நீங்கள் குறிப்பிடணும், தெளிவாக இருக்கணும் அந்த இடத்துல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது பட்ஜெட் ஷீட். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் ஷீட்டை தெளிவாக வச்சுக்கோங்க. தெளிவானா ரொம்ப டீட்டெயிலிங்காக வச்சுக்கோங்க. ஐ மீன் ஃப்ரம் த ஸ்டார்டிங், பிகினிங்கிலிருந்து எண்டிங் வரைக்கும், அதாவது நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எவ்வளோ பட்ஜெட் ஆகுது, உங்கள் ஆர்டிஸ்ட்க்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, ஆக்ட்ரஸ்க்கு எவ்வளோ கொடுக்க போகிறீங்க, க்ரூ மெம்பருக்கு, அதாவது டெக்னீஷியன்ஸ்க்கு, கேமராமேனுக்கு, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பே பண்ண போகிறீங்க, எவ்ரி டீட்டெயில், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் என்ன, ட்ராவலிங் சார்ஜஸ் என்ன, ஸ்டேக் என்ன, இப்படி எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி டீட்டெயிலாக உங்களுடைய பட்ஜெட் ஷீட் அங்கே நீங்கள் கொடுக்க வேண்டியது ரொம்பவே கட்டாயம். ஏன்னா ப்ரொடியூசர் இதை பார்க்குறப்போ தெரியும், ஓகே, ஒரு ஐடியா வரும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, பட் ஓவராலாக தெரியும். ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுறீங்க, இல்லை 200 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், ஓகே, இந்த பட்ஜெட்னா 200 கோடினா இன்னொரு 50 கோடி எக்ஸ்ட்ரா கையில் வச்சுக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயம். பேசிக்காக சிலவங்க பண்ணுவாங்க, அதாவது பிச் டெக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்னு போட்டு அந்த பட்ஜெட் வந்து இவ்வளோதான் அப்படின்னு மொட்டையாக எழுதுவாங்க. பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. பட்ஜெட்டில் தெளிவாக மென்ஷன் ஆகிருக்கணும், A to Z என்ன செலவு பண்ண போகிறோம், எத்தனை நாள் ஷூட்டிங்கு, இந்த ஷூட்டிங்கில் பர் டேக்கு எவ்வளோ செலவாகுது, இப்படி எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி
தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனால் ஓவராக நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணியிருக்கூடாது. பார்த்தாருன்னா கசகசன்னு இருக்கக்கூடாது. தெளிவாக புரிகிற மாதிரி அந்த பிச் டெக்லேயே நீங்கள் ரெடி பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். இப்போது பிச் டெக்னா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். பிச் டெக் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அது அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8-9 பக்கம், ஒரு 7 to 8 பேஜஸ் அவ்வளோதான் இருக்கணும் உங்கள் பிச் டெக். அதை விட தாண்டக்கூடாது. 7 to 8 பேஜஸ்க்குள்ளார தான் நீங்கள் அந்த பிச் டெக்கை வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பிச் டெக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேப்பருக்குள்ள கொண்டு போயிட்டிங்கன்னா அவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கிறதுக்கு யாருக்குமே பொறுமை இல்லை. ஸோ உங்களுடைய பிச் டெக்கை எப்பயுமே 7 to 8 பேஜஸ்க்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். அது படித்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா அதை படிக்கிறப்பே ஓவராலாக கிடச்சிரும். யார் நடிக்க போகிறாங்க, எவ்வளோ பட்ஜெட்டு, எவ்வளோ நாள் ஷூட்டிங்கு, எங்கே லொக்கேஷனு, இது எல்லாமே ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த ஒரு 7-8 பேஜுக்குள்ளாரையே அவங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வச்சுக்கோங்க உங்கள் பிச் டெக்கை. அது படித்து ஓகே பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அந்த ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு ஓகே ஆகும். இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேண்டாம். பிச் டெக் ஓகேனா நெக்ஸ்ட்டு ஸ்டோரி படிப்பாங்க. ஸ்டோரி படிச்சிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்தராக உங்கள் படத்துக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் சேனலுக்கு. அண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற லைக் எங்கேயோ இருக்கிற இன்னொரு ஃபிலிம் மேக்கருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டாட்டா, பை பை.